தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் எனும் ஊரில் அமைந்துள்ள பழமையும் பெருமையும் கொண்ட திருத்தலமாக அகஸ்தீஸ்வரர் சுவாமி சிவன் கோயில் விளங்குகிறது. நீதிமன்ற வழக்குகள் முடிவுக்கு வரவும், திருமணத் தடை விலகுவதுடன் குழந்தை பாக்கியம், கல்வி முன்னேற்றம், வேலை வாய்ப்பு கிடைக்க இங்குள்ள சிவபெருமானையும் அம்மனையும் பெருமாளையும் பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். தாராபுரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அகஸ்தீஸ்வரர் கோவில் அமராவதி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. சித்தருக்கெல்லாம் தலைமை சித்தராக இருந்த அகத்தியர் இத்தலத்தின் மகிமையால் ஈர்க்கப்பட்டு காசியில் இருந்து ஒரு லிங்கம் கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்ய விரும்பினார். அது முடியாமல் போனதால் அமராவதி ஆற்றை கங்கையாக எண்ணி இங்குள்ள மணலை பிடித்து லிங்கம் வடித்து வணங்கி வழிபாடு செய்துள்ளார். காலப்போக்கில் அந்த லிங்கம் இருந்த இடத்தில் கோயில் எழுப்பப்பட்டு இங்கு அகத்தீஸ்வரர் ஆலயமாக அருள் வழங்கி வருகிறது. இங்கு மற்றுமொரு சிறப்பாக வேறு எங்கும் காண முடியாத, நிகழாத மணல் லிங்க அபிஷேகம் இக்கோயிலில் இன்றளவும் நடக்கிறது. முக்கியமாக ராமேஸ்வரம், கும்பகோணம், காஞ்சிபுரம் நகரில் உள்ள கோயில்களில் உள்ள மணல் லிங்கத்திற்கு அபிஷேகம் நடப்பதில்லை. ஆனால் இங்கு தினமும் அபிஷேகம் நடந்து வருகிறது. அதன்படி எண்ணெய் காப்பு சாத்தும் முன்பு இந்த லிங்கத்தில் மணலில் சேர்த்துள்ள காக்கா பொன் எனும் துகள்கள் பொன்னிறமாய் மின்னுகிறது. இந்த காட்சியை காண பூர்வ ஜென்ம புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என சிவனடியார்கள் தெரிவிக்கின்றனர். இத்தலத்தில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களையும் வணங்கும் வகையில் ஒரே சன்னதியில் 5 லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. சிவராத்திரி மற்றும் பிரதோஷ காலங்களில் இந்த பஞ்சலிங்கங்களை வழிபடுவதன் மூலம் வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளும் கிடைக்கும் என்பது நிச்சயம் என்கின்றனர் பலனடைந்த பக்தர்கள். குறிப்பாக இந்த சிவத்தலத்தில் பஞ்ச பாண்டவர்கள் 1 ஆண்டு இங்கு தங்கி சிவனுக்கு வழிபாடுகள் செய்து வாழ்ந்ததாகவும், திருமலை சுவாமி சித்தர் இங்குள்ள மணல் லிங்கத்தை வழிபட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வரலாற்று சிறப்புமிக்க சிவாலயத்தில் சுமங்கலி பாக்கியம் தரும் அம்மன் சகல சௌபாக்கியம் தரும் சுந்தரியாக காட்சி தருகிறாள். இங்குள்ள அகிலாண்டேஸ்வரி அம்பிகையை கன்னியர்கள் திருமணத் தடையை நீக்கவும், திருமணமான பெண்கள் சுமங்கலி பாக்கியம் வேண்டியும் வழிபடுகின்றனர். ஏராளமான பெண்கள் அமராவதி ஆற்றில் குளித்து ஈரப்புடவையுடன் அம்பாளை பயபக்தியுடன் வணங்குவதை காண முடிகிறது. அத்துடன் அம்பாள் சன்னதியிலோ வீட்டிலோ திரிசதி 300 நாமவளியை 5 அல்லது 9 வெள்ளிக்கிழமை பூஜித்து வந்தால் திருமணத் தடை விலகுவதுடன் குழந்தை பாக்கியம், கல்வி முன்னேற்றம், வேலை வாய்ப்பு ஆகிய பலன்கள் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கையாக உள்ளது. இப்படி மனிதர்களுக்கு பல இன்னல்களை தீர்த்து வரும் இத்தலத்தின் வாசலில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பிரசன்ன வெங்கடரமண சுவாமி எழுந்தருளி உள்ளார். இங்கு வரும் பக்தர்கள் பெருமாளை வணங்கிவிட்டு அகஸ்தீஸ்வரரை வணங்கினால் பெருமாள் மனக்குறையை தீர்த்து வைப்பவராக உள்ளார். நாம் எல்லாவற்றிலுமே வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் பல முட்டுக்கட்டைகள் நம் இலக்கை அடைய விடாது தடுக்கின்றன. இவற்றையெல்லாம் தகர்த்து தள்ளுபவராக திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அகஸ்தீஸ்வரர் அருள் பாலிக்கிறார். நீதிமன்றங்கள் ஏறி களைப்படைந்தவர்கள் ஒருமுறை இந்த திருக்கோயிலில் உள்ள அதிசய லிங்கத்தை வணங்கினால் உங்கள் கவலைகள் தீரும், வழக்குகள் முடிவுக்கு வருவது திண்ணம். இந்த ஆலயத்தில் உள்ள ஆற்றுமணல் லிங்கத்தை ஆழமான நம்பிக்கையோடு அர்ச்சனை செய்து ஆனந்தம் அடைவோம்.